என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க, இப்போ அவங்க கூடயே இருக்கீங்க. விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு நான் மறுபடியும் விமர்சனம் வந்தால் சொல்லி தானே ஆகணும். அதுதானே என் குரல், ஒரு சகோதரனின் குரல். எனக்கு வலிக்குதுங்கிறத நான் கவர்மெண்ட்ட சொல்ல வேறு எங்கே சொல்வேன் நான்? அது தெரிந்தும் இந்த கோயிலேஷனில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதை தான் விமர்சனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. சகோதரர் ஸ்டாலின்ங்கிறீங்கள, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு, கோத்திர பொருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் டார்வின் கோத்திரஸ்ய, த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது எலெக்ஷன் பார்க்கறதில்ல, வருஷங்களை எண்ணி பாருங்கள். எங்கள் கோத்திரம் அதுதான், டார்வின் கோத்திரம். ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நாங்கள் அந்த கோத்திரம் தான். We will survive and we will continue. அவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள், நாம் வளைந்து விடுவோம் என்று. அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள், நாம் உடைந்து விடுவோம் என்று. கன்னியாகுமரி மண்ணிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலிக்கட்டும்.